குலமாய் ஓரினமாய் வாழ இறைவன் அழைக்கின்றார். உலகில் சாதி பேதமின்றி ஒன்றி வாழ அழைக்கின்றார். ஒரு குலமாய் ஓரினமாய் வாழ இறைவன் அழைக்கின்றார். உலகில் சாதி பேதமின்றி ஒன்றி வாழ அழைக்கின்றார். ஒரு மரத்தோர் பாவதில்லை உலகறிந்த உண்மை, ஒன்றுபட்டு உழைப்பதாலே உண்டு என்றும் நன்மை. ஒரு மரத்தோர் பாவதில்லை உலகறிந்த உண்மை, ஒன்றுபட்டு உழைப்பதாலே உண்டு என்றும் நன்மை. ஒரு குலமாய் ஓரினமாய் வாழ இறைவன் அழைக்கின்றார். சமுதாய வாழ்வில் நமது ஈடுபாட்டை உணருவோம். சமய மொழி பண்பாடு தன்னில் சமத்துவத்தை நாட்டுவோம். சமுதாய வாழ்வில் நமது ஈடுபாட்டை உணருவோம். சமய மொழி பண்பாடு தன்னில் சமத்துவத்தை நாட்டுவோம். நமது அறிவு ஆற்றலோடு நாடும் தொழில்நுட்பம் நமது வாழ்வை வளப்படுத்தும் மறுக்கொடையாய் காட்டும். நமது அறிவு ஆற்றலோடு நாடும் தொழில்நுட்பம் நமது வாழ்வை வளப்படுத்தும் மறுக்கொடையாய் காட்டும். ஒரு குலமாய் ஓரினமாய் வாழ இறைவன் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித யாக்கோபினுடைய விழாவினை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லோருக்கும் புனித யாக்கோபினுடைய விழாவின் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, புனித யாக்கோபு செல்லமாக நாம் சந்தியாகப்பர் என்று அழைப்போம். ஸ்பெயின் நாட்டினுடைய பாதுகாவலர். இன்னும் சொல்ல போன வேண்டுமென்றால் பாத யாத்திரை சில நேரங்களில் நம்ம அன்னை ஆலயங்களை நோக்கி பாத யாத்திரை செல்வோம். இப்படி எந்தெந்த ஆலயங்களுக்கெல்லாம் நாம் பாத யாத்திரை செல்கின்றோமோ இப்படி பாத யாத்திரை செல்வர்களுக்கான ஒரு பாதுகாவலராகவும் புனித யாக்கோபு இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை நமக்கு பல்வேறு விதமான செயல்களை சுட்டி காட்டுகின்றது. குறிப்பாக அவர் மிகவும் ஒரு கோபக்காரர். எப்படிப்பட்ட கோபக்காரராக இருந்தாலும் கடவுள் அவரை அழைத்து பக்குவமான ஒரு மனிதராக, ஒரு திருத்தூதராக தன்னுடைய பணிக்காக அழைத்து 12 திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியாக புனித யாக்கோபை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எந்த ஒரு பயமுமின்றி கடவுளினுடைய நற்செய்தியை அறிவித்து முதல் மறைசாட்சியாக மரித்தவர் புனித யாக்கோபு. அவருடைய விழாவினை கொண்டாடுகின்ற இவ்வேளையிலே நம்முடைய குற்றங்குறைகளை நினைத்து பார்ப்போம். குறிப்பாக நாம் பல குறைகள் கொண்டவர்களாக இருக்கலாம். பல நேரங்களில் நம்ம கோபப்படலாம். பல நேரங்களில் நம்முடைய இயலாமை கடவுளிடமிருந்து நம்மை பிரித்தெடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பணிக்காக அழைத்திருக்கின்றார். கடவுள் யாக்கோபை அழைத்த பொழுது அவர் உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அதே போல் நாம் கடவுள்கிட்ட போகிறதுக்கு, நாம் கடவுளிடம் அருகில் செல்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அதை நினைத்து மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் நான் பாவி பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை தருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம் திரு தூதர்கள் முதல் மறை சாட்சியாக சென்னீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தருளினீர். உமது திருவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி வருகின்றோம். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனியில் நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20. இறைவார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில்
செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித யாக்கோபினுடைய விழாவினை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. யாக்கோபு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சில நேரங்களில் யார் அவர் அப்படின்னு நம்ம சிந்திப்பது உண்டு. ஏனென்றால் நாம் வாழ்கின்ற பகுதிகளில் அவரை புனித சந்தியாகப்பர் என்று நாம் அவரை அழைப்பதுண்டு. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் செயின்ட் ஜேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த திருத்தூதரினுடைய விழாவினை கொண்டாடி மகிழ நமக்கு நம்முடைய கத்தோலிக்க திருஅவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனித யாக்கோபிற்கும் ஆண்டோர் ஆகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் இடையான உறவு எப்படி இருந்தது? புனித யாக்கோபினுடைய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை பற்றி தியானிப்பதற்கு முன்பாக நாம் இன்னொருவரை பற்றி கண்டிப்பாக தியானிக்க வேண்டும். யார் அவர் என்று பார்த்தோம் என்றால் புனித யாக்கோபினுடைய தாய், செபதேயுவினுடைய மனைவி. அந்த தாயை பார்த்தோம்னா இன்றைய நற்செய்தியில் அந்த தாயை பற்றி மிக அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சில நேரங்களில் நாம் என்ன நினைப்போம் என்றால், இந்த நற்செய்தி பகுதியை வாசிக்கும் பொழுது இந்த தாய் ஒரு சுயநலம் நிறைந்த ஒரு தாயாக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டும் பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக, நம்மளுடைய பிள்ளைகள் மட்டும்தான் எல்லாத்தையும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலம் மிகுந்த ஒரு தாயாக நாம் பார்ப்பது உண்டு. ஆனால் சற்று மாறுபட்ட விதத்தில் நாம் அதை தியானிக்கும் பொழுது அந்த தாயினுடைய அன்பு, இந்த தாயினுடைய பரிவு, தன்னுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் மேல் அவள் கொண்டிருந்த அன்பை அது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும், நாம் பெரிய இடத்தில் இருந்தாலும் சரி, நாம் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை எப்பொழுதும் அரவணைத்து பாதுகாத்து நம்மளை எப்பொழுதும் நேசிக்கின்ற ஒரு நபராக இருப்பவர் தாய். ஆமாவா இல்லையா? அன்னை என்பவள் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து காக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றாள். அப்படித்தான் புனித யாக்கோபினுடைய தாயும் தன்னுடைய மகன்கள் 2 பேருக்கும், புனித யாக்கோபுக்கும் புனித யோவானுக்கும்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரியணையில் ஆட்சி செய்கின்ற பொழுது அவருக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் என்னுடைய 2 மகன்கள் அமர வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஒரு பேராவலோடு ஆண்டவர் இயேசுவிடம் வந்து அந்த கேள்வியை கேட்பதை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள் அந்த தாயினுடைய அன்பை. அவள் தனக்கு அந்த இடம் வேண்டும் என்று அவள் கேட்கவில்லை, தனக்காக ஆண்டவரிடத்திலே எதுவும் கேட்கவில்லை, மாறாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்கின்றாள். இன்று ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு அன்னையும் இந்த மனச்சான்றோடு, இந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது நடந்தால் போதும், என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் தாய்மார்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மன உள்ளத்தோடு நிறைந்த ஒரு தாயாக அந்த புனித யாக்கோபினுடைய தாய் இருந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஒரு தாயானவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அவளிடம் கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் புனித யாக்கோபினுடைய வாழ்க்கை. 12 இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 முக்கியமான திருத்தூதர்களில் இவர் ஒருவர். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு. செபதேயுனுடைய ஒரு மகனாக கலிலேய கடலோர பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் கூப்பிட்ட உடனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொன்ன உடனே படகு வலை தன்னுடைய சொந்த தகப்பனை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதை மத்தேயு அதிகாரம் 4 இறை வார்த்தை 21, 22 நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள் அவருடைய ஆவல், ஆண்டவருக்காக பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு பேராவல் புனித யாக்கோபிடம் இருந்ததை நம்மால் காண முடிகின்றது. இரண்டாவது பார்த்தோம் என்றால் ஆண்டவர் அவர்களை, அதாவது அந்த புனித யாக்கோபையும் புனித யோவானையும் இடியின் மக்கள் என்று அழைக்கின்றார். காரணம் என்ன? என்னன்னா 2 பேருமே ரொம்ப மூர்க்கத்தனமாக, ரொம்ப கோவக்காரங்க. ஏதாவது எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற, ஏதாவது சொன்னாலே கோவம், அவ்வளோ கோபம் பிடித்தவர்கள், மூர்க்கத்தனமானவர்கள், எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது என்ற ஒரு நிலையில் வாழ்ந்தவர்களை இயேசு அழைக்கிறார். அவர் பாருங்க, இயேசு அவர்களை அழைத்து அவர்களை கோபத்தால் அல்ல, மாறாக அன்பால் மனிதர்களை வெல்ல அவர்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார், அவர்களை பக்குவப்படுத்துகின்றார். இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. ஆண்டவர் ஒருவரை அழைக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட தீய செயல்களை வேணாலும் அவர்கள் கொண்டு இருக்கலாம். ஆனால் கடவுள் அவற்றையெல்லாம் களைந்து அவரை ஒரு நல்ல ஒரு மனிதராக உயர்த்துவதை தான் இன்றைய நாளிலே புனித யாக்கோபினுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒருபடி மேலே சென்று பார்த்தோம் என்றால் யாக்கோபு கடவுளால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட 3 முக்கியமான சீடர்களில் அவரும் ஒருவர். பாருங்க, யாயிரனுடைய மகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்கும் பொழுதும் சரி, தாபோர் மலையிலும் சரி, கெத்சமனி தோட்டத்தில் ஆண்டவர் இரத்த வீரவை சிந்திய பொழுதும் சரி, ஆண்டவருடைய பாடுகளின் போது ஆண்டவரோடு உடன் இருந்தவர், ஆண்டவரோடு தங்கி ஜெபித்தவர், ஆண்டவரோடு பயணித்தவர். இந்த அனைத்து காரியங்களுக்கும் சொந்தக்காரர் புனித யாக்கோபு. ஆரம்பத்தில் யாக்கோபும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யாக்கோபும் புகழ், ஆசை, பணம் என்று இவற்றை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை சுற்றி அலைந்த ஒரு நபராக இருக்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தி நாம் வாசிக்கும் பொழுது, உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் உங்களுக்கு பணியாளனாக இருக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை யாக்கோபினுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுகிறது, மொத்தமாக மாற்றுது. பாருங்க, நான் அப்படி இருக்கணும், நான் புகழில் இருக்கணும், என்கிட்ட பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், பட்டம் இருக்கணும் என்று அலைந்து தெரிந்தவன், நீ அப்படி இருக்க வேண்டுமென்றால் நீ முதல் பணியாளனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதும் அவருடைய உள்ளம் நொறுங்கி போயிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளுக்காக மாற்றுகின்றார். அதனால்தான் கடவுள் அவருக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கின்றார். என்னவென்று பார்த்தோம் என்றால், முதல் மறைசாட்சியாக, அச்சமின்றி நற்செய்தியை அறிவித்து முதல் மறைசாட்சியாக கிபி 44ஆம் ஆண்டு ஏரோது அக்கிரிப்பா அரசனால் வாளால் வெட்டப்பட்டு கொல்லப்படுகின்றார். முதல் மறைசாட்சி, அந்த 12 திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சி புனித யாக்கோபு. எப்படிப்பட்ட ஒரு வாரத்தை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கின்றார்.
பேருக்கும் புகழுக்கும் அலைந்த ஒருவர் கடவுளால் தொடப்பட்டவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். இதுதான் அவருடைய தியாகம். அவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு 3 காரணிகள் இருக்கின்றன. என்னென்ன? முதலாவது பார்த்தோம் என்றால், இறைவன் அழைக்கும் பொழுது தாமதிக்காதே. இறைவன் நம்மை அழைக்கும் பொழுது தாமதிக்க கூடாது. என்னுடைய வாழ்க்கையை பாருங்க, கடவுள் என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைத்தவுடன் எல்லாத்தையும் போட்டுட்டு பெற்றெடுத்த அப்பாவையும் போட்டுட்டு அப்பாவையும் விட்டு விட்டு ஆண்டவரை தூக்கி போகிறார். ஆண்டவரே எனக்கு அந்த ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன், கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லலை. மாறாக ஆண்டவர் அழைத்தவுடன் அவருடைய அழைப்பிற்கு அடிபணிந்து அவருடைய அழைப்பிற்கு தன்னுடைய தொண்டனாக பணியாற்ற தன்னை முழுவதுமாக கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், நமது குறைகள் இறைவனுக்கு ஒருபோதும் தடையல்ல. நம்மள்கிட்ட எவ்வளோ குறைகள், மனிதர்களாகி நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு குறைகளை கொண்டவர்கள். நம்மள்கிட்ட எல்லாட்டையும் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம எங்கேயுள்ள யாருமே புனிதர்கள் கிடையாது. அப்படி இருக்கையில் புனித யாக்கோபினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு கோபக்காரன். எப்போ என்ன பண்ணுவான்னு அவருக்கே தெரியாது. ரொம்ப கோபம். நம்மள ஒரு சில பேர் இருப்போம், கோபம் வந்தால் என்ன பண்ணுவோம்னே தெரியாது. அதே போல் யாக்கோபும் அப்படிப்பட்ட ஒரு கோபக்காரர். ஆனால் பாருங்கள், கடவுள் அவரை அழைத்தவுடன், அன்பால் தொட்டவுடன் அவருடைய வாழ்க்கை மாறுகின்றது. கடவுள் அவருடைய கோபக்கார இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் என்று அவனை ஒதுக்கவில்லை. மாறாக அவர் இருந்த குறைகளோடு, அவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பரவாயில்ல, குறைகளோடு அவனை அழைக்கின்றார். அவனை அழைத்து அவனை தகுதிப்படுத்துகின்றார். அவரை மேன்மைப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். கடவுள் எப்பொழுதும் நம்முடைய குறைகளை பார்க்கின்ற கடவுளாக இருப்பதில்லை. மாறாக நம்முடைய குறைகளிலிருந்து எவ்வாறாக நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கின்ற ஒரு தகப்பனாக இருக்கிறார் என்பதை இது யாக்கோபினுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மூன்றாவதாக இறுதியாக நாம் பார்த்தோம் என்றால், புகழை அல்ல, மாறாக பணிவான சேவையை கடவுள் விரும்புகிறார். அதைத்தான் புனித யாக்கோபும் செய்கின்றார். புகழை மட்டுமே, பட்டத்தை மட்டுமே, பணத்தை மட்டுமே நாடி சென்ற ஒருவர் கடவுளுடைய வார்த்தை அவரை தொடும் பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சேவை செய்ய, பணிவான ஒரு சேவையை தொண்டாற்ற, கடவுளுக்காக ஒரு சீடனாக தொண்டாற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவை. இன்றைக்கி நம்ம எதையோ தேடி ஓடுறோம். பணம், பட்டம், பதவி, அது இதுன்னு எதையோ தேடி ஓடுறோம். அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ஒன்றுமல்ல. நாம் கடவுளுக்கு சீரனாக இருக்கும் பொழுது, கடவுளுக்கு பணிந்து அடிபணிந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் கடைபிடிக்கும் பொழுது, கடவுள் உலகத்தை நம்மளுடைய காலடிக்கு கீழே வைப்பார். இதுதான் புனித யாக்கோபினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் ஒரு பாடமாக இருக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் கடவுள் அழைக்கும் பொழுது நாம் அதற்கு பதிலளித்திருக்கின்றோமா? நான் குறையுள்ளவன் என்று பல்வேறு நேரங்களில் நாம் தட்டி கழிப்பது உண்டு. ஆனால் கடவுள் ஒருபோதும் குறையை பார்க்கின்ற ஒரு கடவுளாக இருந்ததில்லை. மூன்றாவதாக, கடவுள் நம்மை புகழை அல்ல, மாறாக சேவை செய்ய, பணிவான சேவை செய்ய நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இதைத்தான் புனித யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் செய்தார். கடவுள் அவரை மென்மேலும் உயர்த்தினார். நாம் எப்பொழுது இதை மூன்றை நாம் செய்கின்றோமோ, நாமும் கடவுளால் தொடப்படுவோம், கடவுளால் மேலோக்கி எடுத்து செல்லப்படுவோம். சிந்தித்து பார்ப்போம். இன்றைய தினத்திலே புனித யாக்கோபை போல புகழை அல்ல, பணிவை தேடும் சீடர்களாக, பணிவை தேடும் ஒரு இதயத்தை கடவுள் கொடுக்கவும், பயத்தை அல்ல, மாறாக நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கும் துணிவையும், இயேசுவை இறுதி வரை உண்மையாக பின்பற்றும் ஒரு அருளையும் கடவுள் நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உட்கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன்.
ஒப்புக்கொடுக்கின்றோம். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பொழிக்கும் பாடுகள் ஆகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியல். உமது திருவுளப்படி திரு தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பழியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்திருந்தேன். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளிலே நாங்கள் விழா எடுத்து மகிழ்கின்ற திருத்தூதர் யாக்கோபு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கட்டியுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கழக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவையாய் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் முகமலர்ச்சியோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமையில் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமையில் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே உணவில் கலந்திட, உறவில் நாளும் வளர்ந்திட உன்னருளை பொருந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மான நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே, ஆற்றலை அளித்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லை, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. துணையென நீ வருகையில் தயக்கமில்லை, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும்.
சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஆண்டவரின் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளின் நண்பர்கள் ஆனார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, திருத்துதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஒளியின் மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பழி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழ்வில் பல துயரம். அம்மா, உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழ்வில் பல துயரம். உம் அன்பை நான் உணரும் இத்தருணம், உம் அன்பை நான் உணரும் இத்தருணம். அற்புத வாழ்வில் புது பயணம். அம்மா, உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழ்வில் பல துயரம். தடைகளை நீக்கும் தாய் நீயே, என் சுமைகளை சுகமாக்கும் அருள் நீயே. தடைகளை நீக்கும் தாய் நீயே, என் சுமைகளை சுகமாக்கும் அருள் நீயே. நோயுற்றோரை குணமாக்கும் ஆரோக்கியமே அம்மா. நோயுற்றோரை குணமாக்கும் ஆரோக்கியமே அம்மா. என் வாழ்க்கையின் வரமாய் கிடைத்தாய் தாய் மரியே, கிடைத்தாய் மாமரியே. அம்மா, உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழ்வில் பல துயரம். அம்மா, உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழ்வில் பல துயரம்.